இதாங்க ஃபுல்லாக மஞ்சாக்காரை. இது ஃபுல்லாக வெட்டி போட்டுக்கிறாங்க நோண்டி. இது லைனாக இப்படி கும்பல் கும்பலாக போட்டுருவாங்க. நம்ம எடுத்து இந்த மண்ணெல்லாம் ஃபுல்லாத்தையும் ஆஞ்சிட்டு அதுக்கப்புறம் வேகிட்டோ இல்லை மூட்டையில் பேக் பண்ணுறதோ பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மஞ்சள் தான் கொங்கத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் நம்ம நட்ட மஞ்சா. இது நட்ட மஞ்சா வந்து இதுலேருந்து தாங்க இந்த கழுங்கெலாம் ஃபுல்லாமே வளரும். ஆனால் நம்ம நட்ட மஞ்சாவும் அதேமாரியே தான் இருக்கும். மஞ்சள் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நோவு வரக்கூடாது. நோவு வந்துச்சுன்னா ஃபுல்லாமே வேஸ்ட்டாக போயிடுங்க. நட்டக்கூலி கூட வராது. நம்ம நோவு இல்லாமல் பார்த்தினா தான் நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் தன்னோவு வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியே மருந்து வச்சிடணும். அப்படியே எதுவும் நோவு வந்து கழுங்கில் இறங்காது. ஆளுங்க தாங்க வெட்டின்னு இருக்கிறாங்க. வெட்டுறாரு பாருங்க. இப்படி தான் வெட்டணும் மஞ்சா. மஞ்சா வெட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா தனியாக கழுவிட்டு இருக்குது. அதில் ஒண்டி தான் வெட்ட முடியும். நம்ம வேறு எதுலேயும் வெட்ட முடியாதுங்க. நம்ம வெட்ட சொல்லியே கும்பல் கும்பலாக எடுத்து போட்டுடணும். அதுதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 4 ஆள் வெட்டி நிற்கிறாங்க. ஃபுல்லாக வெட்டி ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சருவு தான் இருக்குது. இதெல்லாம் வெட்டாமல் இருக்குது. வெட்டுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும், கரையாக. ஃபுல்லாக சருவு பார்த்திங்கன்னா இங்கே அறுத்து போடாமல் அப்படியே கொளுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அறுத்து போட்டால் வேலை அதிகமாக இருக்கும். அதனால் அறுத்து போடாமையே அப்படியே கொளுத்திட்டு இருக்கிறாங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பில் தாங்க நட்டுக்கிறோம். மஞ்சா ஃபுல்லாக தோப்பு அதுக்கு தான் நட்டுக்கிறோம். அப்போ தான் நெகிழில் சீக்கிரமாக தண்ணி இசிக்காது. நம்மளுக்கும் நோவு அவ்வளோ சீக்கிரத்தில் தாக்காது. ஃபுல்லாக தோப்பு தான், தென்னந்தோப்பு. அதோ வர ஏன் ஊத்துரு நீ அப்படியே தள்ளி அங்கே போய் நான் எப்படி தள்ளி வந்துருந்தேன். நீ ஆள் வரத்துக்கு வெட்டி ஆகாது. இதாங்க மஞ்சள், பச்சை மஞ்சள். இது கபடி குழம்புல பாருங்க, உள்ளே எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வெயிச்சுன்னா ஃபுல்லாக சுருங்கிடும். இது பச்சையாக இருக்குது, நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்குது. இது கேட்டுக்கணும் எல்லாத்தையும் வந்துட்டு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நோண்டி போட்டது. கரை மேலேயே இருக்கும் லைன் லைனாக. போயிருப்பா ஒரு வருஷத்து பயிரா? ஒரு வருஷம் கண்டிப்பாக. ஒரு வருஷம். அதில் வந்து 3 மாதம் விட்டுருவாங்க சேருவ ஆயிரத்துக்கு போச்சுன்னா. இப்போ நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி 3 மாதம் விட்டணுமா? 2 மாதத்துக்கு முன்னாடி விட்டணுமா? ஆமாம், விட்டோம்னா அந்த சேருவ மாஞ்சி போச்சுன்னா அறுத்து போட்டு அப்படியே இது பண்ணிடுது. ஆனால் இது அறகாத கொளுத்திட்டு இருக்கிறீங்களா? அப்படியே அறுத்தது காவால் போட்டு கொளுத்துந்து. அப்படியே கொளுத்தலையா? ஸ்டார்டிங்கில் அறுத்து ரொம்ப கிடையாது, அதனால அப்படியே காவால் போட்டு கொளுத்திட்டாங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஸ்டார்டிங்கில் நட்டு எவ்வளோ நாளில் முளைக்கும் மஞ்சா? 1 மாதம். 1 மாதத்தில் முளைஞ்சிருமா? 1 மாதம் ஃபுல்லாகும். ஆனால் இது விடாமல் பராமரிச்சுனே இருக்கணுமா? ஆமாம், பில்லு இல்லாத வச்சுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நோவு இல்லாத நல்ல மஞ்சா. இப்போ இதெல்லாம் நல்ல மஞ்சாவா இல்லை நோவு வந்துக்குதா இந்த மஞ்சாக்கெல்லாம்? இப்போ நீங்கள் வெட்டுறது இருக்குது, நல்லாவும் இருக்குது. இப்போ இது வெட்டுறது ஃபுல்லாக எங்கே எடுத்துன்னு போவாங்க? வெய்க்கு தந்தா ஈரோடு போவோம். வெய்ச்சி வந்தி ஈரோடு போகலாம். இல்லை வேறைக்கு என்ன கேட்டாங்கன்னா இங்கே மூட்டை 2000 ரூபான்னு கொடுக்குறாங்க. மூட்டை 2000 ரூபா போதா? இதே வெயிச்சு மஞ்சா? வெயிச்சு மஞ்சா 13000 14000. இப்போ ரேட்டு குறைஞ்சிச்சா? இப்போ ஒரு ரேட்டு குறைஞ்சிக்குதா? இப்போ காலையில் எத்தனை மணிக்கு வரீங்க நீங்கள் வேலைக்கு? நாங்கள் 6 மணிக்கு வருவோம். சாப்பாடுலாம் நிலத்துக்கு ஆடுது. சாப்பாடெல்லாம் நிலத்துக்கு ஆடுதுப்பா. இந்த கழுவிட்டு 350 ரூபா. 350 ரூபாவா?
இப்போ முடிச்சுட்டு மதிய வேலைக்கு இன்னொரு வேலைக்கு போவீங்களா? அவ்வளோதானா? அவ்வளோதான், போகிறவங்க போகலாம், சௌகரியம் தான். வேலை இருந்துச்சுன்னா போவீங்களா, போக மாட்டீங்களா? வேலை இருந்தால் போவோம். நாட்டி களை வெட்டணும் மஞ்சா பில்லு இல்லாத வச்சுக்கோங்க, எது கணக்கெல்லாம் கிடையாது. நம்ம எத்தனை வாட்டி பில்லு வருதோ அத்தனை வாட்டி வெட்டினே இருக்கணும். அதெல்லாம் கணக்கு கிடையாது. பொண்ணாள் வச்சு வெட்டணும், அப்புறம் ஏசிக்கணும், அப்புறம் களை வெட்டணும், மருந்து அடிக்கணும், நட்டு தொச்சேரிக்கு போடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நட்டு இன்னைக்கு நடுறமா அந்த ஈரத்துலேயே பதமாக பார்த்து தொச்சேரிக்கு போடணும். தொச்சேரி போட்டுனே இருக்கணும். ஆமாம், போட்டு பில்லு வந்த பிறகு பொங்கலுக்கு அப்புறம் ஏசிக்கணும், அப்புறம் களை வெட்டணும். வேலை பயங்கரமாக வேலை இருந்துக்கினே இருக்கும்ல. ஆனால் இதுக்கு ஆமாம், செலவு எவ்வளோ மஞ்சா? அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது, எவ்வளோன்னு தோராயமாலாம் சொல்ல முடியாது. ஒன்று ஒன்று செலவில் வரும், ஒன்று ஒன்று செலவாகும். ஆனால் இப்போ ஏகர இத்தனை மூட்டைன்ட்டு அது கூட கணக்கு தெரியாதா? இத்தனை மூட்டை ஆகும் அப்படின்ட்டு. நல்லா இருந்தால் ஒரு சென்ட்டுக்கு ஒரு மூட்டை பாது. ஒரு சென்ட்டுக்கு ஒரு மூட்டையா? ஒரு சென்ட்டுக்கு ஒரு மூட்டையா? இது ஒரு சென்ட்டுக்கு 3 மூட்டை. நல்லா இருந்தா 3 மூட்டை காக்கானிக்க ஒரு சென்ட்டுக்கே 3 மூட்டை நல்லா இருந்தா. இது எங்கே வியா? இது வியா அது ராமாராவ் அதுவே ஏம்பா அப்போ இப்போ எங்கேப்பா இது? சென்ட்டுக்கு 3 மூட்டை வரணும். 2 மூட்டைக்குமா? அப்போ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வியும்? கணக்கு போட்டு வேண்டியது தான். இப்போ அதே நம்மளுக்கு நம்மளே தான் ஏற்றுன்னு போகணுமா? யாரும் வியாபாரிலாம் வந்து வாங்கிட்டு போக மாட்டாங்க? வியாபாரியும் வருவாங்க. வியாபாரி கொடுத்தா கொடுக்கலாம், இல்லைன்னா வெயிஸ் இப்போலாம் நேராக அப்படியே சைட்டாக எடுத்துன்னு போகிறாங்க. அது முன்ன வியாபாரி வந்தாங்க, இப்போ வியாபாரி வரது. இப்போ டேரெக்டாக நம்மளே ஏற்றுன்னு போயிடலாம் ஈரோட்டுக்கு. வெயிஸ் மஞ்சள் என்ன பண்ணுவாங்க? ஈரோட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க? ஈரோட்டுக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் பாலிஷ் போட்டு நமக்கு மஞ்சள் தூள், வீட்டுக்கு தேவையானது மஞ்சள் ஏதாவது பாயிண்ட்டுக்கு கூட யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறது. பாயிண்ட்டுக்கு தான் அதிகமாக பார்த்தது. பாயிண்ட்டுக்கு தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பாயிண்ட்டுக்கு வீட்டுக்கு மிளகா தூள்லாம் அரைக்கிறாங்களே, மஞ்சள் வாசக்கால் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. ஆனால் இப்போ நீங்கள் வெட்ட சொல்ல அது மஞ்சள் அந்த கழுவீட்டில் பட்டு வஞ்சிடாதா? ஒடியும், 1-2 ஓடியும் தவறி. ஆனால் மண்ணு உள்ளே நிற்காது எதுவும். இந்த கழுவிட்டு மஞ்சளுக்குன்னே தனியாக. ஆமாம், மஞ்சள் வெட்டுறதுக்கு மட்டும்தான் இது. மஞ்சள் வெட்டலாம், சேம்பு வெட்டலாம், கருணக்கிழங்கு வெட்டலாம். இது 3த்துக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும் இந்த கழுகுட்டு. ஆமாம், வேறு எதுக்கும் யூஸ் ஆகாது. ஆனால் இது தனியாக சொல்லி செய்யணுமா மஞ்சாகன்ட்டு? ஆமாம், ஒரு கழுவிட்டு வந்து 1000 ரூபா. ஒரு கழுகுட்டு 1000 ரூபாவா? 750 ரூபா, 1000 ரூபா திமிரில் செய்கிறாங்க. 750. ஏட்டா எங்கிற போ கேப் இல்லையா? வெட்டி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நோப்பட்டு இருக்குது. கழுங்கே இல்லை சுத்தமானா. இது கீழே சுத்தமாக கைங்கே இல்லையாண்ணா? இருந்தால் தானே இது போட்டுக்கணும். அதுதான் இப்போ வேஸ்ட் ஆகுது. வேஸ்ட் இல்லை, யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணலாம். மஞ்சள்லாம் வேஸ்ட்டே கிடையாது. இப்போ இது வச்சுன்னா யூஸ் பண்ண முடியும் நம்ம? மஞ்சத்தூள். மஞ்சத்தூளா? இல்லை, இப்போ இந்த சொத்த மஞ்சள் இருக்குதுல்ல, ஒன்றுமே இல்லையா? அதெல்லாம் அப்படியே அரைப்பாங்க. அரைச்சாங்கன்னா மஞ்சத்தூள் வீட்டுக்கு சமையல் செய்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இது மஞ்சள் வந்து வேஸ்ட்டே கிடையாது, எதுவுமே வேஸ்ட்டே இல்லை. இப்போ இதே நம்ம நட்ட மஞ்சள் இருக்குதுல்ல, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? எல்லாமே வீட்டுக்கு தான் யூஸ் பண்ணிக்கோங்க. குங்கம், அது குங்குமா? வாசக்காலுக்கு வைக்கிறோம்ல குங்கம், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த குங்கம்லாம் நம்ம நெத்தியில் வைக்கிறோம், அது ரெட்டாக இருக்கும்போது இது வச்சு தான் ஃபுல்லாக குங்கம்லாம் யூஸ் பண்ணுறாங்க. வந்து பற்றியா பொம்பளைங்க வைக்கிறாங்களே டப்பாவில் வந்து, அந்த குங்கம் தான் வாசக்கால் வைக்கிறது. இது மஞ்சாவில் அரைச்சி வைக்கிறது. அதான் பொம்பளைங்க வீட்டுக்கு எல்லாரும் மஞ்சள் வந்து வேஸ்ட்டு கிடையாதுப்பா. இந்த நட்ட மஞ்சள் தான். மஞ்சள் வெட்டுறீங்க எத்தனை நாள் கழிச்சு வைப்பாங்க இந்த மஞ்சளை? மறுநாள் கொஞ்சம் ஆகி போச்சுன்னா உடனே கூட வைப்பாங்க. 4 நாள் பொறுத்து வைப்பாங்க, 10 நாள் பொறுத்து வைப்பாங்க. நம்ம சௌகரியம் தான். ஆனால் விதங்காதா இது அப்படியே விட்டா?